கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் உலகத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். முதலாவதாக கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று பிரசங்கிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருடைய இருதயங்களில் ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய ராஜ்யத்தை பரிசுத்த பர்வதமாகிய சீயோனின் மீது ஸ்தாபிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். பேதுரு இந்த செய்தியை புறஜாதியார் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று பேதுரு சொல்லுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்னும் வாக்கியத்தை கர்த்தர் சிலுவை மரத்தில் இருந்து ராஜரிகம் பண்ணுகிறார் என்றும் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது பிலாத்து அந்த சிலுவை மரத்தின் மீது இவர் யூதருடைய ராஜா என்னும் மேல் விலாசத்தை எழுதி வைத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது அவர் ராஜாவாகவே மரித்தார். இந்த பிரபஞ்சத்தில் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமும் அவருடைய ஆளுகையும் நீதியுள்ளதாயிருக்கும். ஜனங்களுக்குள்ளே அது மிகுந்த சந்தோஷத்தை தரும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறபடியால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். பாவம் இந்த உலகத்தை அசைத்து பார்க்கலாம். பாவத்தினால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் வரலாம். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்தும ரட்சகராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தாங்குகிறார். இயற்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் அசையாதபடி உறுதி பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அவரிடத்தில் அநீதி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மனுஷர் மத்தியிலே பரவும் போது பூமியிலே சந்தோஷமும் மனுஷர் மத்தியிலே பிரியமும் உண்டாயிருக்கும். மனுஷர் தங்களுக்கு உரியதை மாத்திரமல்ல பிறருக்குரியதையும் தேட ஆரம்பிப்பார்கள். இந்த பிரபஞ்சத்தில் தேவனுடைய ஆளுகையின் போது அவருடைய கிருபையும் இரக்கமும் நிரம்பி இருக்கும். மனுஷருடைய இருதயங்களில் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். இது உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, இது தெய்வீக சந்தோஷம். வானங்கள் மகிழ்வதாக. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதில் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்போது சர்வ சிருஷ்டியும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறும். வானங்களும் பூமியும் சமுத்திரமும் நாடும் அதிலுள்ள யாவும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள் களிகூறும். தேவனுடைய ஆளுகையின் போது நாம் எல்லோருமே அவருடைய நீதியின் கரத்தில் இருப்போம். சத்துரு மூலமாய் நமக்கு பிரச்சனை வராது. தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு பரிபூரணமாய் கிடைக்கும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்போது சர்வ சிருஷ்டிகளும் சந்தோஷமாய் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இதை விவரிப்பதற்காக வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதில் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும் என்று சொல்லுகிறார். மேசியாவின் நாட்கள் சந்தோஷமான நாட்களாய் இருக்கும். சமாரியர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அவன் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். சர்வ சிருஷ்டிகளும் கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் வரவேற்க வேண்டும். இது நம்முடைய கடமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறவராகவும் ஜெயிக்கப் போகிறவராகவும் ஜெயம் பெற்றவராகவும் வருகிறார்.
அதே வேளையில் அவர் சமாதான பிரபுவாக பூரண சமாதானத்தோடும் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்தில் ஸ்தாபிக்கப்படும் போது சர்வ சிருஷ்டிகளும் மகிழ்ந்து பூரிப்பாயிருக்கும். வானங்கள் மகிழும், பூமி பூரிப்பாகும், சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கும், நாடும் அதிலுள்ள யாவும் களிகூரும். பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டாயிருக்கும், பூலோகத்திலும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவதூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் சந்தோஷத்தோட கெம்பீரிக்கும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்போது எந்த சிருஷ்டியும் சும்மா இருக்காது. சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருடைய ஆளுகைக்காக சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கும். கர்த்தர் வருகிறார். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே அவருடைய சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் நியாயமும் உடையது என்னும் செய்தி நம்முடைய பிரசங்கத்தில் இடம்பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை பற்றி இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். யோவான் 9:39. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்றார். யோவான் 12:31. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:27. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருடைய இருதயங்களிலும் அவர்களுடைய மனச்சாட்சிகளிலும் ஆளுகை செய்கிறார். சத்தியத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நீதியின் ஆவியானவரும் மனுஷருடைய மனச்சாட்சியை ஆளுகை செய்கிறார். நம்முடைய மனச்சாட்சியும் பரிசுத்தமும் எப்போதும் ஒத்துப்போகிறது. பிலாத்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். யோவான் 18:37. நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்னும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கும் என்னும் செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் சீக்கிரத்தில் வரப்போகிறார். குறித்த காலத்தில் வருவார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நிச்சயமாகவே உண்டு. சங்கீதக்காரர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லும்போது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இங்கு கூறப்பட்டுள்ள நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல. இது தேசங்களின் நியாய தீர்ப்பு ஆகும். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கும் காரியம் கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் தேசங்களை ஆட்சி புரியும் போது நடைபெறும்.